எத்தனாவது மந்திரம்? திருவாசகம் போற்றி, மாணிக்க வாசகர் திருவடியில் போற்றி, குருவே போற்றி, தெளிவே போற்றி. திருவாசகம் எத்தனாவது மந்திரம்? 8வது மந்திரத்துக்கு பொருள் பார்த்தீங்கன்னா கிளம்புங்க. நாங்கள் என்ன கூட ஒரு 1/4 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வரோம். எழுங்க. அழகுடைய குன்றைப்பூ மாலையை அணிந்த மார்புடையவன். ஆமாம், அந்த இது கடன் படி செய்து கிடப்பதுங்கிறத வேற ஃபோக்கஸுக்குள்ளே போயிட்டார். அழகான கொன்றைப்பூவை மாலையை அணிந்தவன். போர் செய்வதற்குரிய நகங்கள் உடைய புலியை கொன்ற வீரன். உமைபாகன். சோலை உடைய திருப்பெருந்துறை மன்னன். குற்றமற்ற பெரும்புகழ் உடையவன். இது நேற்று பார்த்ததுக்கு விளக்கம் பார்க்கணும்னு சொல்லாமல் மந்திரத்தை பார்க்கணுன்ட்டீங்க. விளக்கம் பார்க்கணும்னு சொல்லியிருந்தா அந்த தீ என்னது இல்லாமல் ஒரு கதை வருது, அது இதில் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னேன். எங்கள் மன்னன் அதில் இருக்கிறத நான் படிக்கிறேன். நம்ம என்ன செய்யணுங்கிறத கண்டுபிடிங்க, எழுதுங்க. இருக்கிறத படிக்கிறேன், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 3 யுகம் ஆகும். பெரிய கடலரசனுக்கு நெருப்பில் தோன்றிய என்னடி இருக்கிறீங்க? பெரிய கடலரசனுக்கு நெருப்பில் தோன்றிய சித்திரம் போன்ற அழகிய நங்கையர் தோள்களை சேர்ந்தருளும் அவன் திருவடியை அறியவல்லார் எமது தலைவர். அதாவது கடலரசனுக்கு நெருப்பில் நங்கையர் தோன்றியதாகவும் அவர்களுடைய தோள்களை சேர்பவனாகவும் இறைவன் சொல்லப்படுறார். அப்போ இதில் ஏதோ ஒரு புராண கதை இருக்கு. ஒரே ஆசிரியர் சொல்கிறாரான்னு பார்த்தா இல்லை. பாருங்க, குறிப்புரை பூ அழகு அலர் விளங்குகின்ற உகிர் நகம் இங்கு சொல்லப்பட்ட புலி தாருகவனத்து முனிவர்கள் செய்த வேள்வியில் தோன்றிய புலி. எவ்வளோ ஒரு சிக்கலான ஒரு செய்தியை எந்த குறிப்பும் இல்லாமல் விட்டுட்டு அவர் போட்டு ஓடிருக்கார். ஒன்றுமே இல்லை. இப்படி போட்டு ஓடக்கூடாது, பெரிய தவறு. அது என்னென்னு கண்டுபிடிக்கணும், அல்லது எனக்கு அதை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லணும். அந்த செய்தியை படித்து பாருங்கள் திருப்பூர் தடவை. பெரிய கடலரசனுக்கு நெருப்பில் அழகான பெண்கள் தோன்றினாங்களாம். அவர்களுடைய தோள்களை சேரக்கூடியவன் இறைவன் அப்படின்னு ஒரு கதை இதில் வருது. இதில் ஒரு அந்த புராண வரலாறு மட்டும் பிறகு பார்க்கலாம், மற்றெல்லாம் திரும்ப பாருங்கள். 1, கொன்றை மாலை அணிந்தவன். கொன்றை ஓம்காரத்தை குறிப்பது. பண்டிமனிதி உரைப்படி மலரின் நிறம், மணம், தேன் இவற்றை அம்மையப்பர் பேரின்பத்தை அனுபவிக்கிற ஆன்மாக்கள் அதோட ஒப்பிடுக்கணும். 4 பொருள்: அம்மை, அப்பர், பேரின்பத்தை அனுபவிக்கிற ஆன்மாக்கள் தான் வண்டு. இவைகளோட ஒப்பிடணும். மன்னர்களுக்கு அவர் செயலுக்கு ஏற்றபடி மாலை மாறும். இது பண்டிதமணி இதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறார். போருக்கு போகும்போது பூ வேற, அரண்மனையில் உட்காந்துருக்கும் போது பூ வேற, எது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் சிவபெருமானுக்கு எல்லா நேரமும் ஒரே மாலை தான். போருக்கு போனாலும் சரி, அருள் செய்தாலும் சரி, சிவனுக்கு எப்போதும் எந்த மாலை தான்? கொன்றை மாலை தான். கொன்றை பிரணவத்தை குறித்து, பிரணவம் ஞானத்தை குறித்து, ஞானம் ஞானத்தை தருகின்ற குருவை குறிக்கும். எனவே கொன்றையை வச்சுக்கிட்டே யாருக்கு போயிடலாம்? குருவுக்கு போயிடலாம். பிரணவம் தானே எதா மாறுது? வேதமாக மாறுதுங்க. நேற்று படிச்சிங்கள திருமந்திரம், நேற்று திருமந்திரம் முழுவதும் அதுதானே. பிரணவம் காரியப்படும் போது தான்
ஐந்தெழுத்தா மாறுது. சூக்கம் தூல பஞ்சாக்கரம். ஸ்தூல பஞ்சாக்கரம். ஆமாம், பிரணவத்திலிருந்து குரு வரைக்கும் போகலாம். ஆமாம், ஏன் அவ்வளவு கஷ்டம் எதுக்கு படுறீங்க? நம்ம மாணிக்க வாசகிட்ட கேட்போம், ஓங்காரத்து உட்பொருளை முடிச்சது. ஆமாம், ஓங்காரமாய் நின்று ஓங்காரமாய் வருது இல்லை திருவாசகத்தில்? ஓங்காரமாய் நின்ற திருவாசகத்தில் வருது. அடுத்து ஒரு 5 வருஷம் கழித்து சொல்லுங்கள், விட்டுருங்க பாவம். மாணிக்க வாசகர் பாவம், பாடத்துக்கு வாங்க. புரியுதா? புலியை கொன்றது என்பது தாருகவனத்து முனிவர்கள் வேள்வியை ஏற்றுக்கொண்டவர்கள், சிவனை ஏற்காதவர்கள். அவங்க கொள்கை என்னன்னா, இறைவன் வேதத்தை தோற்றுவிக்கலை, வேதம் தானாக தோன்றியது. மீமாஞ்சகர்கள் இவங்கெல்லாம் இந்த வகை தான். மீமாஞ்சகர்கள் வேதம் தானாக தோன்றியது, வேள்வியை செய்து நமக்குரியதை பெற்றுக்கிடலாம். வேதமே இறைவன் சொல்லிட்டாங்க. ஆமாம், வேள்வியின் மூலமாகவே நமக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம். அருள் செய்ய யார் வேண்டாம்? இறைவன் வேண்டியதில்லை என்பது அவர்களுடைய கொள்கை. இதை கண்டிக்கிறது தான் சிவஞான போதத்தில் பசித்து உண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும் இசைத்து வருவினையில் இன்பம், இசைத்த இருவினை ஒப்பில் அப்படின்னு ஒரு வெண்பா இருக்கு. பசித்து உண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும் அப்படின்னு சொல்லுது சிவஞான போதம். இதை கண்டிக்கிற இடம்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒருவேளை உண்பதுனால நிரந்தரமாக பசி நீங்குவதில்லை. ஒருவேளை உண்டா தற்காலிகமாக பசி நீங்கிற மாதிரி வேள்வியின் மூலமாக தற்காலிகமான பலன்கள் கிடைக்கும். வீடு வேறு போல என்ன பலன் கிடைக்காது, நிரந்தர பலன். பசித்து உண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும் இசைத்து வருவினைனா வேள்வி, இசைத்து வருவினையில் இன்பம். வேள்வியினால் வருகிற இன்பம் எதற்கு சமம்? தற்காலிகமான ஒரு தீர்வு, நிரந்தர தீர்வு கிடையாது. காலையில் நல்லா சோயா சாப்பிட்றோம், மத்தியானம் பசிக்குது, மத்தியானம் சோயா சாப்பிட்றோம், நைட்டு பசிக்குது. அது மாதிரி வேள்வியை சைவம் ஏற்கிறது, ஆனால் வேள்வியையே நிறைவாக ஏற்காது, வேள்வியே நிறைவு நிலையாக ஏற்காது, வேள்வியை சாதனமாக ஏற்கிறது. இதையெல்லாம் சிவபெருமான் நமக்கு சொல்கிறதுக்கு தான் புலித்தோலை உரிக்கிறார். வேறு வேலை இல்லாமல் புலித்தோலை உரிக்கிறார். அதை சொல்கிறது தான் புலித்தோலை உரிக்கிறார். உமைபாகன் என்பது இறைவனுடைய அருளை குறிப்பது. திருப்பெருந்துறையில் சோலை இருப்பது சாதனத்தை குறிப்பது. கண்ணப்ப நாயனார் புராணத்திலலாம் இந்த பொன்முகலி ஆறு, சோலை இதையெல்லாம் அருளாக காட்டுவார் சேக்கில. ஆறு இருந்தால் தானே சோலை இருக்கும். அப்போ ஆறு அருள், சோலை அருள் தானே. அதுதான், அதை அருளாக பார்க்கணும். திருப்பெருந்துறை என்பது குருவினுடைய இடம். மன்னன் என்பது இறைவனை பதியாக பார்க்கிற இடம். பதி முதுநிலை, உயிர்களுக்கு இறைவன் உதவும் போது இறைவன் பதியாகிறான், பார்க்கப்படுகிறான். குற்றமற்ற புகழுடையவன் என்பது இறைவன் அடிப்படையில் மும்மலங்கள் அற்றவனா இருக்கிறான். அவனுடைய இறைவனுக்குரிய புகழ் தான் குற்றமற்றது. இப்போ நாம் ஒருத்தருக்கு வாழ்த்து சொல்கிறோம், அவருக்கு நல்ல வயசாகிட்டு, 95 வயசாகிட்டு, டாக்டர் சொல்ல வரைக்கும் உயிரோடு இருங்கன்னு வாழ்த்த முடியுமா? என்ன சொல்லி வாழ்த்துறோம்? என்ன பல்லாண்டு, ஏற்கனவே எல்லாம் முடிஞ்சு போயிருக்குது. அவரை பார்த்து என்ன சொல்கிறோம்? பல்லாண்டு வாழ்கிறேன். என்ன வாழ்த்துறோம்? அப்படி தான் வாழ்த்துவாங்க. ஆனால் அதற்கான வயதெல்லாம் கடந்துட்ட. அப்போ அந்த அதெல்லாம் என்னது, அதெல்லாம் எதில் சேரும்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் மனிதன் அளவுக்கு தான். புரியுதா உங்களுக்கு? இது ஒரு புகழுரை தான். அவரை நம்ம புகழ்ந்துட்டோம். என்ன சொல்லி? பல்லாண்டு வாழ்கிறது. ஏற்கனவே வயசு 97. டாக்டர் சொல்லிட்டாரு, அவர் ரொம்ப வீக்காக இருக்கிறாரு, நீங்கள் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வேஸ்ட்டுங்கிறாரு, பிறந்த நாள் வந்தாச்சு கொண்டாடுறோம். அவர் பார்த்து பல்லாண்டு வாழ்கன்னு சொல்கிற வார்த்தை ஒரு டூப்ளிகேட் தானே. புரியுதா? டூப்ளிகேட் தானே. அதனால் இது வேற இன்னொரு இடத்துக்கு போகுது, ஒரு திருக்குறளுக்கு. இருள் சேர் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ். பரிமேலழகர் உரை எடுத்து படிங்க. பொருள் சேர் புகழ்னா இறைவன் புகழுடைய மட்டுமே பொருளுடையது, மற்ற எந்த புகழும் பொருளுடையது அல்ல. ஒரு மணமகனை பார்த்து அர்ஜுனன் மாதிரி இருக்கிறான்னு சொல்கிறோம். அர்ஜுனன் நீ பார்த்துருக்கியா? நீ அர்ஜுனன் நம்ம நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறோம். என்னமோ அர்ஜுனன் தெற்கு வீட்டில் குடியிருக்கிற மாதிரி, மாப்பிள்ளை வடக்கு வீட்டில் குடியிருக்கிறோம்.
அர்ஜுனன் எப்படி இருப்பார் உனக்கு தெரியுமாடான்னு கேட்டோம்னா அது எடுபடுமா? ஆனால் நம்ம அவரை எப்படி தான் சொல்ல முடியும்? அவர் வந்து கருப்பாக இருக்கிறாரு, மூக்கு அழகா இல்லை, இப்படிலாம் சொல்ல முடியுமா? அந்த புகழுரைகளெல்லாம் எதுவாக இருக்கிறது? பொருளற்றதாக இருக்கிறது. பொருளற்றதாக இருக்கிறது. ஒரு மணமகளை பார்த்து மகாலட்சுமி மாதிரின்னு சொல்கிறோம். அதுவும் பொருள் பரிமளகர் அதில் தான் சொல்கிறாரு, இறைவனுடைய புகழ் மட்டுமே என்ன உடையது? பொருளுடையது. மற்ற புகழ்கள் எல்லாம் பொருளற்றது. ஆமாம், பொய்மையாளரை பாடாதே எந்த புகழூர் பாடுமே. அந்த பதியம் முழுவதும் அதுதானே. அந்த பதியம் முழுவதும் புகழுக்குரியவன் யாரு? இறைவன். ஆமாம், அதுதான். அதைத்தான் இந்த இடத்துல புகழ்னு சொன்னார். இப்போ நாங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது அரசு நலத்திட்டங்கள் வந்து மினிஸ்டர் எங்கே வந்தாலும் கோயிலாகவே இருந்தாலும் அரசு நலத்திட்டத்தை நடத்தணுங்கிறது விதி. கோயிலாகவே இருந்தாலும் 4 ஏழைகளுக்கு நல்லது ஏதோ செய்யணும், இது விதி. பள்ளிக்கூடத்தில் நலத்திட்டங்கள் நடக்கும். அப்போ நிறைய அரசியல்வாதிகள் வருவாங்க, பல கட்சிக்காரங்க வருவாங்க. நாங்கள்லாம் வானாளாக புகழ்வோம். இவர் இல்லைன்னா மழை இல்லை, இவர் இல்லைன்னா வெயில் இல்லைன்னு புகழ்வோம். அப்போ எல்லாரும் இறங்கினோன்னே திட்டுவாங்க, ஏன் நீ போனாலும் அதாடா செய்யணும். அந்த இடத்துல போய் நீ அவரை குறை சொல்ல முடியுமா? அந்த இடத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு எதுக்குமே என்ன கிடையாது, பொருள் கிடையாது. ஒரு சினிமா படத்தில் ஒரு ஹோட்டல் முதலாளியை பயங்கரமாக ஒரு பார்சல் பொங்கலை கட்டு, ஒரு 4 இட்லியை கட்டும்பா. கடைசியில் முதலாளிகிட்டவே கேட்பா, நீங்கள் கட்ட சொன்னதெல்லாம் கொடுங்கன்ட்டு. நீ சம்பிரதாயத்துக்கு புகழ்ந்த நானும் அதே தான். இது சம்பிரதாயத்தில் தான் வரும். இறைவனுடைய புகழ் மட்டும்தான் என்னது? எல்லாம் வல்லவன்கிறது யாருக்கு பொருந்தும்? எல்லாம் வல்லவனுங்கிறது எல்லாருக்கும் பொருந்துமா? ஆனால் நம்ம எல்லாம் வல்லவர், நம்ம ஒரு மினிஸ்டரை புகழ்கிறோம், இவரால் இதெல்லாம் முடியும் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களான்னு பார்ப்போம். அப்படி சொல்ல முடியுமா? இவரால் முடியாதே கிடையாதுங்க, அண்ணன் நினைச்சாருன்னா சாதிச்சிருவார். 1978 அண்ணங்க, 1995 அண்ணங்க அப்படின்னா தான் நீங்கள் அங்கேருந்து வெளியே நினைச்ச முடியும். இதெல்லாம் நீங்கள் இதைத்தான் அவர் வந்து புகழ் யாருக்குரியதுனாரு? இறைவனுக்குரியது. சூழலுக்காக சொல்றது. அது ஒரு முகமன். அந்த இடத்து முன்னமே உரைத்தால் முகமனே ஒக்கும். அவரே வெளியே வந்து மைக்கா போனோம்னா அவரே பேசுவார். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த இடத்துல சொல்ல வேண்டியது வந்தது, அதனால சொன்னோம். முன்னமே உரைத்தால் முகமனே ஒக்கும். அப்பர் சொல்றாரு. அப்பரே சொல்றாருங்க, அதாவது சாஸ்திரப்படி யாரையும் நேரில் புகழக்கூடாது. நேரில் புகழ்றவன் தனியாக போய் தப்பாக சொல்லுவான். நம்மகிட்ட எப்படி நிறைய டுபாக்கூர்கள் வந்துட்டுதே. ஆமாம், முகஸ்துதி. ஆமாம், நேரில் ஒன்று பண்ணிவிட்டு வெளியே ஒன்று பண்ணிட்டு போயிட்டானுங்கள. அந்த சாஸ்திரப்படி நேரில் புகழக்கூடாது. அப்பர் சொல்கிறார், நான் ஒன்றே நேரில் புகழ்ந்தேன்னா அதுவே முகஸ்துதியாக போயிடும். முன்னமே உரைத்தால் முகமனே ஒக்குங்கிறார் அப்பர். அதுக்கு பின்னால் வர்ற செய்தியினுடைய விரிவுரை நம்ம பிறகு பார்ப்போம். இந்த திருவாசகத்தை நிறைவு செய்கிறோம். இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆரதி கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளா என்று நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாயன வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். சிவாயனம் தான் இருக்கிற நேரத்தை பயன்படுத்தி கொஞ்சம் எழுதுங்க. நடை சாத்து வரைக்கும் கிளம்புறவங்க கிளம்பலாம். மீதிய முருகன் நாங்கள் உங்களுக்கு நாளைக்கு எழுதி உங்களுக்கு போட்டோவில் இப்போ நான் பேராசிரியர்